ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம விஜயாவுக்கு தலகால புரியல எதுக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது அவங்க மாமாவே வர மாதிரி, அவங்க மாமா வந்தால் கூட இப்படி ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம ரோகிணியோட மாமாவுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரத்தி ரெடி பண்ணணுமா, சந்தனம் கரைக்கணுமா, பன்னீர் வேணுமா, என்னம்மா இது ரோகிணியோட மாமாவுக்கு கல்யாணமாக பண்ணி வைக்க போகிறீங்க? இல்லையே, மாப்பிள்ளை மாதிரி கவனிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டில் எல்லாம் ரொம்ப ஆடாத, தலகால் புரியாமல் ஆடாத, கொஞ்சம் தரையில் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தும் அவங்களுக்கு குறைக்கல. வரப்போகிற நம்ம டூப்ளிகேட் ப்ரௌன் மணிக்கு என்ன ஒரு மவுசு பார்த்தீங்களா? பயங்கரம். நடிக்க வர்றதுக்கு இவ்வளோ ஒரு மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் அவர். காட்டுறா உன் நடிப்பு திறமையா ப்ரௌன் மணி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரோட நடிப்பெல்லாம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. பார்த்து ஏமாற போகிறாங்க. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு காஃபி ரெடியா இளநீ ரெடியான்னு கேட்டு முத்துவே இளநீ பறிக்க வச்சிட்டாங்க நம்ம விஜயா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரோஹிணிக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஓவர் பில்டப் ஆச்சு. அவர் என்னைக்காவது மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இவ்வளோ பயம் இருக்குது. அப்போ உண்மையை சொல்லிடலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, அது வேறு விஷயம். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ரூமுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை வரப்போகிற கெஸ்ட்டுக்கு, அதாவது ப்ரௌன் மணிக்கு ரூம் வேணுமா, அதனால் ஒரு ரோகிணியை விட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூம் பிரச்சனை முடிஞ்சிச்சேன்னு பார்த்தா தாத்தா வெயிட் பண்ணிருக்காரு. நம்ம ப்ரௌன் மணி தாத்தா வெளியில் காரில் வெயிட் பண்ணிருக்காரு. பயங்கரமான ஆளையானி. உள்ளே இருக்கவங்களாம் வெளியில் வந்து பார்த்து கூப்பிடணுமா. அதனால் அப்போ தான் அவர் நடிப்பு திறமை பொங்கி வெளியே வருமா. ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஒரு பில்டப்புக்காக காத்திருக்கான்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஓவர் பில்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லிட்டாங்க. வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறதுனே விஜயாவை பார்த்து ஆன்ட்டியா நீங்கள் யூத்தாக இருக்கீங்களா, இதெல்லாம் கேட்க முடியலையா, எதை வேணால் சொல்லியா, இதெல்லாம் சொல்லாதையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரைஸ்லெட்டுக்கு பதில் ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டாரு. செம்ம சொதப்பல்ல இதெல்லாம். நம்ம ரோகிணிக்கு வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு, எங்க மாட்டிக்குவோமோன்னு. ஏன்னா பயங்கரமா சொதப்புறாரு. முத்து வராரு, அவரை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.